அனைவரும் இனிதே வாழ்க. வாழ்க வளமுடன். பற்று இல்லாமல் இருக்க வேண்டும். தாமரை இலை தண்ணீர் போல இருக்க வேண்டும். அப்போதுதான் துன்பங்கள் ஏற்படாது என்று சொல்வார்கள். இதெல்லாம் ஒரு பெரிய ஸ்டேஜ் போனவங்களுக்கு வேணால் ஒத்து வரும், சாதாரண மனிதர்களுக்கு ஒத்து வராது. ஆனால் இப்போது சாதாரண மனிதர்களுக்கும் ஒத்து வரும். அந்த பெரிய நிலையில் இருக்கிறவங்களை விட இந்த சாதாரண மனிதர்கள் மிக சிறப்பாக செயல்படலாம். அதாவது மனதில் வரக்கூடிய உணர்வுகளை சரி செய்யக்கூடிய பொறுப்பு நமக்கு கிடையாது, தானாகவே சரியாகிவிடும் என்று சாதாரண புரிதல் ஏற்பட்டு விட்டது என்றால் மனம் ஃப்ரீயாக இருக்கும், மனம் ஆறு போல் ஓடிக்கிட்டு இருக்கோம். எதையுமே இயற்கையாகவே நம்ம எந்தவித முயற்சியும் செய்யாமே அது பற்று இல்லாமல் இருக்கும். இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமை மிக சிறப்பாக செய்யலாம். நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்ம வீட்டிற்கு, நாட்டிற்கு அற்புதமான செயலை நம்மால் செய்ய முடியும். இந்த சாதாரண புரிதலை புரிந்து கொண்டால்